Pastor Jason. பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர் ஓ சொல்லுங்க. சொல்லுங்க. அப்பா ப்ரே பண்ணவன் பரலோக தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம். நீ தந்த இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இந்த நாளிலே இந்த அப்போஸ்தல ஆண்டவரே இந்த ஊழியத்திலே ஆண்டவரே ஒன்றிணைந்து எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாரோடு சேர்ந்து இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களும் கொண்டு சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாகவும் நீ தந்த இந்த நாளுக்காய் நேரத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா சுவாமி எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதான இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் வெளிப்பாடு உள்ள செய்திக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே அந்த வார்த்தையின் வாயிலாக நீர் எங்களோடு பேசும் அடியார்களாகிய நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சித்தப்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை ஆண்டவரே இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை நிறைவாய் போஷித்து இந்த காலகட்டத்துக்கு ஆண்டவரே உரிய அந்த செய்தியை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, துவக்கம் இருந்து முடிவெறிந்த பரிசுத்தாவியானவரே, இந்த ஜூம் மீட்டிங் வேலையை நீர் முழுவதுமாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் தருகிறோம். பரிசுத்தாவியானவரே, பரிபூர்ணமாக இந்த நாளிலே அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுக்க போற தேவதாசனோடும் ஆண்டவரே இதில் இருக்கிற இணைந்திருக்க ஒவ்வொரு மத்தியிலும் நீர் கூட இருந்து எங்களை துவக்கம் இருந்து முடிவெறிந்தும் தேவ ஆவியானவரே நீங்களை வழிநடத்தி செல்லும்படியாக நீர் பேசும் அப்பா நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென். Good evening, brother. Good evening. Good evening. Jonah, potete perlegamo Jonah che potete. யோனாவுடைய புத்தகத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். අපි සෙනසුරාදා රෑ කරන්න යන්නේ ජෝනා 3, අද කරන්න යන්නේ ජෝනා 4. இன்றைக்கு யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் போக போறோம். මම දැන් නිමේෂයේ වැඩසටහන කර කර හිටියේ. நிகழ்ச்சியில இருந்தேன். ඒකේ කියවනකොට ඉතින් අපිට ගොඩක් දැනුණා අර මේ ස්වාමීන් වහන්සේ අවසාන කාලේ දේවල් ජපාන් වල එනවලු earthquake එකක්. ඒකෙන් ජපානයේ 3 ලක්ෂයක් මැරිලු. ජපානයේ ආර්ථිකයෙන් භාගයක් විනාශ වෙලු. வரப்போற இந்த பேரழிவுகள் பூமி அதிர்ச்சினாலே ஜப்பான்ல 3 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் மறிக்க போகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஜப்பானுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமான முறை வீழ்ச்சி அடையும் என்று சொல்லி அங்கே சொல்லியிருக்கிறார்கள். ඉතින් යෝනාගේ කාලෙත් තිබෙනම අවසාන කාලේ රූපාදර්ශයක් නිනවේ ඉතාම දුෂ්ට ලෝක රාජ්‍යය. யோனாடைய புத்தகத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி கால அடையாளங்களை குறித்து. நினிவே மிகவும் ஒரு மோசமான ஒரு நாடாக இருந்தது. එතකොට ජෝනා තමයි කියන දේ අහන්නේ නැති සභාව. யோனாதான் கீழ்ப்படியாத சபை. එතකොට ඒ ඔක්කොම නබියෝ ඔක්කොම ගැලවීමට ආවා. அந்த இடத்துல இருக்கிற கப்பல் படையினர் யாவரும், மாலுமிகள் யாவரும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். කැප්ටන් ගැලවීමට ආවා. அதனுடைய அந்த கப்பல் தலைவன் அங்கு ரட்சிக்கப்பட்டிருந்தார். යෝනා ජීවත් වෙන්නේ ක්‍රිස්තු පූර්ව 785. ක්‍රිස්තු පූර්ව 785 கிறிஸ்துக்கு முன் 785 தான் அவர் அங்கே வாழ்ந்த நாட்கள். මේ අසිරියාව ඊශ්‍රායලය ආක්‍රමණය කරා ක්‍රිස්තු පූර්ව 740 දී. அசீரியர்கள் இஸ்ரவேலரை 740வது ஆண்டளவில், கிறிஸ்துக்கும் 740 ஆண்டு தான் அவர்கள் ஆக்கிரமித்தார்கள். ඒ කියන්නේ අවුරුදු 45 ජෝනාගේ රිවයිවල් එක බලපෑවා. ඒගොල්ලෝ මේ ආක්‍රමණය කරන්න ආවේ නැහැ. அந்த யோனாவுடைய எழுப்புதலின் நிமித்தம் கிட்டத்தட்ட 745 அவரது கியதரே 785 ඉඳලා 740ට ගියේ.
இஸ்பா 45. 45 வருடங்கள் எழுப்புதலை அவர்கள் எழுப்புதல் 45 வருடங்கள் அவர்களை ஆக்கிரமிக்க முன்வரவில்லை. ඉතින් නෝනාගේ කතන්දරයේදී ඔක්කොම නැවියෝ ගැලියුම්ට ආව, කැප්ටන් ගැලියුම්ට ආව. இந்த யோனாட கதையினாலே மாலுமிகள் ரட்சிக்கப்பட்டார்கள், தளபதிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். එතකොට ඒ මුහුදු සත්වයා කීකරු වුණා. அங்கே கடலில் இருக்கிற அந்த கடல் பிராணிகள் கீழ்ப்படிந்தது. නිනවේ රජ්ජුරුව පසුතැවුණා. நினிவே ராஜா மனம் திரும்பினார். නිනවේ මිනිස්සු පසුතැවුණා. நினிவேல இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். යෝනා විතරක් වෙනස් වුණේ නැහැ. யோனா மாத்திரம் அங்கே மாற்றமடையவில்லை. ඉතින් මම කිව්වනේ එක මම පොඩි ආදර්ශයක් ගත්තේ මේ ස්කටොලොජිකල් ෆිනොමිනන් එකක්. ලෝකේ රාජ්‍ය බොහොම දූෂ්‍ය වී තිබෙනවා, බොහොම නපුරු වී තිබෙනවා. ලංකාවෙත් හරියට මේ හරිම දූෂ්‍යකම් වෙනවා. මේ පාසල් යන වයසේ ළමයිනොත් වැඩිමහල් පිරිමි එක්ක සම්බන්ධ වෙනවා ඒගොල්ලන්ගේ මේ මුදල් අවශ්‍යතා ඉෂ්ට කරගන්න. வெளிநாடுகள்ல மாத்திரமில்லை, இலங்கையிலும் நிலைமை மிக மோசமாய் கொண்டிருக்கு. பாடசாலை மாணவிகள் கூட முதிர் வயது ஆண்களோடு கூட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக. කොම්ම රජයේ මාර්ග වලින් කුඩු බෙදා හරිනවා. அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் அங்கே தடுமாற்றம் உள்ள நிலையில் இருக்கிறது. ඉතින් අපිට පේනවා අලුත් ජනාධිපතිතුමාට විශාල ප්‍රශ්න ගොඩක් තියෙනවා. எனவே புதிய ஜனாதிபதி அவர்களுக்கு அதிகமான பிரச்சனைகளோடு கூட அவர் போய் கொண்டிருக்கிறார். මේ කතන්දරයේදී දැන් වහන්සේ තම දාසයව අත්හැරියේ නැහැ. இந்த சந்தர்ப்பத்திலே தேவன் தம்முடைய தாசனை, தம்முடைய ஊழியக்காரனை அவர் கைவிடவில்லை. සැරයක් මාළුවෙක්ගේ බඩේ ෆාස්ටිං ප්‍රයර් ටයිම් එකක් දැම්ම. ஒரு முறை மீனுடைய வயிற்றிலே அங்கே உபவாச ஜெபத்தை போட்டார். දෙවියන් වහන්සේ උපමනක් නම් අකීකරු දාසයෝ එක්ක වැඩ කරනවා ඇද්ද නේද? பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவாக கீழ்ப்படியாத ஊழியக்காரர்களோடு கூட அவர் அங்கே செயல்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ඉතින් දැන් දවස් 6ක් 7ක් මට දැනිලා තිබෙනවා. ඊට වැඩි දවස් 8ක් විතර මට දැනිලා තියෙනවා ස්වාමීන් වහන්සේ මගේ ගති වලින් මාව මේ ගලවගෙන දිව්‍ය ගිනිසිලුවකට ඇතුල් කරලා කියලා. எனவே கடந்த 5-6 நாட்களாக நான் உணர்கிறேன், ஆண்டவர் ஒரு அக்கினி ஜுவாலைக்குள்ளே என்னை ஆண்டவர் கொண்டு சென்று என்னை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். ඉතින් මට දැනෙනවා මගේ පරණ ශක්තියින් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ තුලට අරගෙන කියලා. எனவே நான் உணர்கிறேன், தேவன் என்னுடைய புதிய பழைய பலனை தேவன் தனக்குள்ளே அதை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். එතකොට මට දැනෙනවා මේ මගේ වටිනා දේවල් ස්වාමීන් වහන්සේට දෙන්න කියලා. நான் உணர்கிறேன், என்னுடைய பெருமதியானவைகளை நான் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும் என்றதை நான் உணர்கிறேன். මගේ බුද්ධිය, මගේ ශක්තිය, මම ශක්තියෙන් කරන දේවල් ඉතින් ස්වාමීන් වහන්සේ දෙන්න කියලා ගන්නකොට මට එනවා පොඩි ඉන්සිකියුරිටි එකක්, අනාරක්ෂිත භාවයක්. எனவே தேவன் என்னிடத்தில் இருக்கிற பலன், என்னிடம் இருக்கிற சுகம், என்னிடம் இருக்கிற ஆரோக்கியம், என்னிடம் எல்லாவற்றையும் தேவன் எடுக்கிற பொழுது நான் உணர்கிறேன், என்னிடத்திலிருந்து ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை எனக்கு உருவாகிறதை நான் காண்கிறேன். ඒ උනාට මට දැනෙනවා මම වටිනා කියන දේවල් මමම අල්ලාගෙන ඉන්නේ නැතිව ස්වාමීන් වහන්සේගේ හස්තයට ගන්නකොට ඒ දේවල් මේ දිව්‍ය රත්රන් බවට පත් වෙනවා. என்னிடத்தில் இருக்கிறதை தேவன் தம்முடைய கரங்களில் எடுத்துக்கொள்கிற பொழுது
தேவன் தம்முடைய கரங்கள் எடுக்கிற பொழுது அது தெய்வீக பொன்னாக விளங்குகிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. දිව්‍ය ගිනි සිලුව මගේ හොඳ දේවල් මගේ දක්ෂ දේවල් මගේ පළපුරුදු දේවල් එයාගේ ග්‍රහණයට අරගෙන මේ අපවිත්‍ර දේවල් නැති වෙනකම් ඒක ආකරලා මේ පවිත්‍ර රන් හදන්න හදනවා. எனக்குள்ளே இருக்கிற பெருமதியானவைகளை ஆண்டவர் அக்கினி ஜுவாலையாக தம்மிடத்தில் எடுத்து அவைகளை ஆண்டவர் அதிலே அழுக்குகளை அகற்றி அதை பொன்னாக விளங்கும்படி ஆண்டவர் அதை சீர்படுத்துறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. එතකොට අපිට පොඩි එනවා අර පරණ විදිහට අපේ ශක්තිය නිකං නැහැ නැහැ වගේ. எனவே நான் உணர்கிறேன் பழைய அந்த பலன் என்னிலே குன்றி போய் அங்கே குறைவடைந்திருக்கிறதை உணரக்கூடியதாக இருக்கிறது. ඒ වුණාට දිව්‍ය ශක්තියක් ආරෝපණය වෙනවා. ஆனாலும் தெய்வீக பலன் எனக்குள்ளே அது கட்டியெழுப்பப்பட வேண்டும். පරණ ශක්තිය හරි ශක්තිමත් කියලා අපිනේ පාවිච්චි කරන්නේ. அங்கே பழைய பலன் எங்களுக்கு இன்னும் பலன் உள்ளது என்று நினைத்து நாங்கள் தான் அதில் அதுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். නමුත් මේ දිව්‍ය ගිනිසිල්ලුවට අහු වුණාම කැමති ලෙසින් අඹනු මැනවීම කියන එක නිතරම ඇහෙනවා වගේ. இந்த தெய்வீக அக்கினி ஜுவாலைக்குள்ளே நாங்கள் அங்கே அகப்படுகிற பொழுது ஆண்டவரே உன் சித்தம் போல் என்னை வனைத்தரலும் என்ற அந்த எண்ணக்கருக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிறோம். අර කරුණාසනය මැද්දේ තියෙන ලාගිනි දැල්ල නිහඬ ලාගිනි දැල්ලට අහු වුණා වගේ. அந்த கிருபாசன தண்டையிலே நடுவிலே இருக்கிற அந்த மென்மையான அந்த அக்கினி தழலின் நடுவிலே மென்மையான சிவப்பு அதாவது செம்மஞ்சள் நிறத்திலான அந்த அக்கினி தழலை போல நான் உணர்கிறேன். එතකොට ඒකට අපිව උන්වහන්සේ ඇතුල් කරගෙන அதற்குள்ளே தேவன் நம்மை ஈர்த்து கொள்கிறார். අපි ඉන්නේ කරුණාසනය වගේ. நாங்கள் இருப்பது கிருபாசன தண்டையை போல. එතන්ට විනිශ්චයන් එන්නේ නැහැ කරුණා විතර එන්නේ. கிருபாசன தண்டையிலே நியாய தீர்ப்பு அல்லை, அங்கே கிருபை மாத்திரமே இருக்கிறது. කවදාක්වත් ගැලවෙන්නේ නැති අය ගැලවෙයි අපි එතන ඉන්නකොට. நாங்கள் அந்த கிருபாசன தண்டையில் இருக்கிற பொழுது இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். එහෙම කාලයකට அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறது. අද මට ෆෝන් කරා ඩොක්ටර් කෙනෙක් එයාට මම කොලයක් දීලා කලකට ඉස්සෙල්ලා එයා ඇහුවා සර් කරුණා කරලා ඇවිල්ලා හම්බ වෙන්න පුළුවන්ද මගේ අවුරුදු 17 පුතා කොහොමදවත් පාඩම් කරන්නේ නැහැ ෆෝන් එකේමයි කියලා. நான் கடந்த நாட்களிலே ஒரு பத்திரிகை கொடுத்து அந்த பத்திரிகை கூடாக அந்த தொலைபேசி கூடாக ஒரு வைத்தியர் என்னோட தொடர்பு கொண்டார். தன்னுடைய 17 வயது மகன் படிக்கிறாரே இல்லை, அவர் அங்கே போனோட கூட தான் இருக்கிறார், உங்களை சந்திக்க முடியுமா என்று சொல்லி அவர் கேட்டார். ඉතින් මම ඔබටත් ධෛර්යය දෙන්න කැමතියි මේ නිහඬියාව දිව්‍ය ගිනිසිලුව කරු අතරේ ඒ කියන්නේ අපේ මුහුණ ස්වාමීන් වහන්සේට ලං වෙනකොට ඒ ගිනිසිලුව පත්තු වෙනවා. எனவே நானும் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய அந்த அக்கினி ஜுவாலையானது நம் முகத்துக்கு முன்பதாய் வரும் பொழுது அது பற்றி எரிகிறதா இருக்கிறது. එතනට දිව්‍ය යෝජනා දිව්‍ය සිතුවිලි එනවා. அந்த இடத்துக்கு தெய்வீக ஆலோசனைகள் தெய்வீக சிந்தனைகள் அந்த இடத்துல கடந்து வருகிறது. ඒ යෝජනා අපේ ගති හිමින් දිය වෙලා ගිහිල්ලා. எங்களுடைய யோசனைகள் எங்களுடைய சுபாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று போய் விடுகிறது. ඉතින් යෝනා 3:1 දැනවන්සේ කිව්වා දැනවන්සේ යෝනාව ආයෙත් කැඳෙව්වා. யோனா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் 2ஆம் தரம் மறுபடியும் யோனாவை ஆண்டவர் அழைக்கிறார். ස්වාමීන් වහන්සේගේ වචනය යෝනා වෙත දෙවනි වතාවටත් පැමිණියා. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி என்று சொல்லப்படுகிறது. දෙවියන් වහන්සේ එහෙම සෙකන්ඩ් chance එකකුත් දෙනවා. ஆண்டவர் மீண்டும் ஒரு 2வது ஒரு வாய்ப்பை அவனுக்கு கொடுக்கிறார். ඒ ශක්තියෙන් කරගන්න බැරි වුණ එක උන්වහන්සේගේ ශක්තියට පරිවර්තනය කරලා ඒක කරවනවා.
அவருடைய பலத்தினாலே செய்ய முடியாததை தேவன் தம்முடைய பலத்தை அதோடு இணைத்து அதை செய்யும்படி அவனை உந்துவிக்கிறார். ඒක අපි බලාපොරොත්තු වෙනවා. அதை நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். අපිට බැරුණු දේවල් උන්වහන්සේ නැවත කරයි. எங்களால் முடியாததை கர்த்தர் மறுபடியும் எங்களை கொண்டு செய்ய வைப்பார். මේක නිකන් පුනරීක්ෂණ පන්ති තියෙන විභාගෙට ඉස්සෙල්ලා. அதாவது பரீட்சைக்கு முன்பதாக மீளாய்வு நடக்கிறது போல ஒரு காரியம் இது. ලොකු විභාගයක් එනවා නේද? பெரிதான ஒரு பரீட்சை வர காத்திருக்கிறது. අද පාකිස්තානයේ භූමිකම්පාවක් ආවා. இன்றைக்கு பாகிஸ்தான்ல நில அதிர்வு வந்திருக்கிறது. දැන් ජපානයේ භූමිකම්පාවක් එනවලු, ඒකෙන් 3 ලක්ෂයක් මැරිලු. ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி வரப்போறது, அதுல 3 லட்சம் பேர் மரிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ජපානයේ ආර්ථිකයෙන් භාගයක් විනාශ වෙයිලු. ஜப்பான்ல இருக்கிற பொருளாதாரம் அங்கே அரைவாசி அங்கே வீழ்ச்சியடையும் என்று சொல்லப்படுகிறது. ඒවා ලෝකයේ අයට සංඥා. ලෝකයේ අයට ලකුණු. இது உலக மக்களுக்கு ஒரு அடையாளமாக, உலக மக்களுக்கு ஒரு அடையாளம். නමුත් අපිට තියෙන්න ඕන ස්වාමීන් වහන්සේ එක්ක අපේ හදවතේ ප්‍රිය සංഭാෂණයක්. ஆனாலும் எங்களுக்கு தேவனோடு கூட மிகவும் பிரியமான ஒரு நெருங்கிய உறவு ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். අපි ජීවත් වෙන්නේ පිට ලකුණු බලලා නෙමෙයි. நாங்கள் வாழ்வது வெளிப்பிரகாரமான அடையாளங்களை கண்டல்ல. අපි ජීවත් වෙන්නේ අපිට ඇහෙන ස්වාමීන් වහන්සේගේ කටහඬේ. நாங்கள் வாழ்வது தேவனுடைய சத்தம் எங்களுக்குள்ளே கேட்கிற அந்த சத்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோனா 3:10 කියවනවද? யோனா 3:10 நாங்கள் வாசிப்போம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். එවිට ඔවුන්ගේ ක්‍රියා එනම් තමුන්ගේ නපුරු මාර්ගයෙන් ඔවුන් හැරුණු බව දෙවියන් වහන්සේ දැක ඔවුන්ට කරමි කීවා වූ විපත්තිය ගැන තැවි ඒක නොකලසේක. ඉතින් එහෙමයි දෙවියන් වහන්සේගේ හැටි. இப்படிதான் தேவனுடைய நிலை. උන්වහන්සේ අපිව නැවතත් කැඳවන්නේ කුමකටද? தேவன் மறுபடியும் எங்களை எதற்காக அழைக்கிறார்? අපගෙන් ගිලිහි ගිහින් තියෙන්නේ කුමක්ද? எங்களிடத்திலிருந்து என்ன இல்லாமல் போயிருக்கிறது? අපි කැඳවීම අත්හැරලා නැවක් නගින්න බලාපොරොත්තු ඇතිව ඉන්නවද? நாம் தேவனுடைய அழைப்பை விட்டு ஒரு கப்பல் ஏற ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? හරිම කනගාටුදායක සිද්ධියක් වේගෙන යනවා. දෙමව්පියෝ තම කැඳවීම අත්හැරලා තමුන්ට තියෙන හොඳ රැකියා අත්හැරලා මේ ඇටෙන්ඩන්ස්ලා වගේ කෙයාරස්ලා වගේ පිටරට රැකියාවලට යනවා දරුවන්ව උසස් ස්ථානයකට ගෙනියන. மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால், நல்ல தொழிலில் இருக்கிற பெற்றோர்கள் தங்களுடைய தொழிலை விட்டுவிட்டு அவர்கள் அங்கே அந்த அதாவது உதவியாளர்களாக பணியாளர்களாக வெளிநாடுகளுக்கு போறார்கள், தங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு. දෙවියන් වහන්සේ කොහොමද මේකට එකඟ වෙන්නේ? ஆண்டவர் எப்படி இதற்கு உடன்படுவாரா? අපේ ළමයින්ව අපිනේ දෙවියන් වහන්සේට ඔප්පු කරන්න ඕනේ. எங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்கு நாங்களே ஒப்படைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ඉතින් අපි අත්හැරණු දේවල් වලට ආපහු උනන්දුවෙන් යමු. எனவே நாம் எவைகளை கைவிட்டு விட்டோமோ அவைகளை மீளவும் பற்றிக்கொள்ளும்படி திரும்பி செல்வோம். ලොකු කුණාටුවක් වෙනකන් ඉන්න එපා. பெரிதான ஒரு சூறாவளி வரும் வரைக்கும், பெருங்காற்று வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். දිනපතා වචනය කියවීමට ආයත යමු. மறுபடியும் நாளாந்தம் வேதத்தை வாசிக்கிற நிலைமைக்கு மறுபடியும் வருவோம். දිනපතා උදෑසන පවුලේ ආඥාවට ආයත යමු. மறுபடியும் அங்கே குடும்ப ஜெபத்திலே ஒன்றிணைக்கப்படுவோம். දිනපතා කාට හරි පත්‍රිකාවක් දීලා සාක්ෂියක් කියන්න ආයත යමු. நாளாந்தம் ஒரு துண்டு பிரதியை கொடுத்து அங்கே சாட்சியை அறிவிக்க நாங்கள் மறுபடியும் செல்வோம். Thank you, Jesus. நன்றி ඉතින් ஆண்டவரே. ඇයි අපි දැන් වහන්සේගේ උපරිමයට යන්නේ?
ஏன் நாங்கள் தேவனுடைய மிக மேன்மையான இடத்துக்கு நாங்கள் கடந்து செல்லுகிறோம்? God's best is better than our best. දෙවියන් වහන්සේගේ උපරිමය අපේ උපරිමයට වඩා වැඩි හොඳයි. தேவனுடைய மேன்மை எங்களுடைய மேன்மையை பார்க்கிலும் மேலானதாக இருக்கிறது. කාලය කෙටි. காலம் குறுகியதா இருக்கிறது. ආපහු ට්‍රැක් එකට එන්න තියෙන කාලය කෙටි. மறுபடியும் சரியான ட்ரெக்குக்கு வர வேண்டிய காலம் வந்துவிட்டது. වර්තමාන ලෝකයේ කැළඹීම නිසා කවදාකවත් දැන් වහන්සේ පිළිගත්ත නැති අය දැන් වහන්සේ සොයාගෙන එනවා. தற்கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு காலமும் என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ளே வருவார்கள். මේ වගේ සටනක කාලයේදී ඔහි ජීවත් වෙලා නම් ජය ගන්න බෑ. இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான காலகட்டத்திலே ஏனோ தானோ என்று நாங்கள் வாழ்ந்திருக்க முடியாது. මේක අපේ ඇදහිලිවන්තයන්ටත් ඇතුල් වෙන්න ඕන අපිටත් ඇතුල් වෙන්න ඕන. இது எங்களுடைய விசுவாசிகளுக்குள்ளே உள்வாங்கப்பட வேண்டும், எங்களுக்குள்ளே உள்வாங்கப்பட வேண்டும். මේක යෝධයන්ව බාලයෝ ජය ගන්න කාලයක්. அங்கே ராட்சதர்களை பாலகர்கள் ஜெயம் கொள்ளுகிற காலம். ගීතාලි 8:2 බාලයන්ගේ මුඛයෙන් බල ප්‍රශංසා පිහිටවන කාලයක්. சங்கீதம் 8:2 சொல்லுது பாலகர்கள் வாய்களிலிருந்து துதி எழும்பும் என்று சொல்லி. හැම දරුවම උපරිම දිව්‍ය කැඳවීමේ හඬකට ගේන්න ඕන කාලයක්. ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வீக சத்தத்துக்கு இணங்கி போகிறவர்களாக அவர்களை கொண்டு வர வேண்டும். අපි දන්නවා එවන් රොබර්ට්ස්ගේ 1905 වෙල්ෂ් පිබිදීමේදී ගොඩාක් ඒකට මැදහත් වුණේ අවුරුදු 18 19 ළමයි. 1905 ஈவன் ரோபர்ட்டுடைய கூட்டத்திலே அதற்காக மிகவும் அதிகமாக பரிந்து பேசினவர் அங்கே ஒரு 18 வயது வாலிபனே. ඉතින් මේක නොවගේ කාලෙත් වගේ නිසා යෝධයෝ නිතර යෝධ වැඩ කරන්න හදනවා. දාවිත්ලා තමාගේ සුමට ගල් පහත් තෝරගෙන ගල් පටිය ඇදගෙනම ඉන්න ඕන ඉලක්කයට තියන්න. எனவே இந்த காலம் மோசமா இருக்கிறபடியினால் ராட்சதர்கள் தங்களுடைய ராட்சத வேலைகளை அங்குமிங்கும் செய்து காட்டிக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே தாவீதுகள் தங்களுடைய கவனிலே கல்லை வைத்து இலக்கை நோக்கி ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். මෝසමා නෙමෙයි නොවගේ කාලේ නෙෆිලිම්ලා යෝධයෝ හිටියේ. நோவாடைய காலத்தில் இருந்த ராட்சதர்களை போல. ඒක නිසා දැනවහන්සේට දාවිත්ලා අවශ්‍යව තිබේ. எனவே தேவனுக்கு தாவீதுகள் அவசியமாய் இருக்கிறது. හැම දරුවගෙම හැම තරුණ ළමයාගෙම සහ ඔබෙත් දිව්‍ය දීමනාව දැනවහන්සේ තියුණු කරලා උන්වහන්සේගේ ගල්පටියේ තියාගෙන ඉලක්ක කරගෙන ඉන්න කාලයකට අපි පුහුණු කරනවා. எனவே நம்முடையதும் நம்முடைய பிள்ளைகளிடதும் வாலிபர்களிடதும் அங்கே கவன்களிலே கல்லை வைத்து இலக்கை நோக்கி அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக அதற்காக அவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். අපේ ළමයින්ගෙන් අපි අහමු ඔයගලන්ට දැන් වහන්සේ මොනවද අද කිව්වේ කියලා. நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாங்கள் கேட்போம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட என்னத்தை பேசினார் என்று. අපි ඔයගලන්ව දිව්‍ය යොමුවකට ගේමු. அவர்களோட தெய்வீக இணைப்புக்குள்ளே அவர்களை கொண்டு வருவோம். අපි දන්නවා යෝනා නිවෙට ගිහිල්ලා වැඩේ කරා හැබැයි දැන් වහන්සේගේ හදවතින් නෙමෙයි වැඩේ කරේ. எங்களுக்கு தெரியும் யோனா போய் தன்னுடைய வேலையை செய்தாலும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் அதை செய்யவில்லை. අපිටත් එහෙම වෙයිද දන්නේ නේද? எங்களுக்கும் இப்படி ஆகுமோ தெரியாது. ප්‍රතිඵලය සිද්ධ වුණා නමුත් හදවතේ වෙනසක් වුණේ නැහැ. பிரதிபலன் கிடைத்தது ஆனால் இருதயத்திலே மாற்றம் இல்லை. ස්වාමීන් වහන්සේ අපිට උපකාර කරන සේකවා. ஆண்டவர் நமக்கு உதவி செய்தருள்வாராக. Thank you Jesus. நன்றி ஆண்டவர். Thank you Jesus. ඉතින් යෝනා හැමතිස්සෙම කැමති වුණා දැන් වහන්සේ එයාට කරුණාවන්ත වෙනවට අනිත් අයට දැන් වහන්සේගේ කරුණාව ඔහු තේරුම් ගත්තේ නැහැ. யோனா எப்பொழுதும் ஆண்டவரிடத்திலிருந்து தனக்கு கிருபை கிடைக்க வேணும் என்றுதான் காத்திருந்தார் ஒழிய மற்றவர்களுக்கு கிருபை கிடைக்க வேணும் என்ற நோக்கம் அவருக்குள்ளே இருக்கவில்லை. නිනවේ හැරුණු ගමන් දැන් වහන්සේ හැරුණා.
நினிவே மனம் திரும்பின பின்பதாக தேவனும் மனம் திரும்பினார். ඒ එක වචනෙන් ඒ වෙලාව ආවම දිව්‍ය මොහොත ආවම එක වචනෙන් මුළු දේශයම හැරුණා. தேவனுடைய வார்த்தை வந்தவுடனே முழு தேசமும் அங்கே மனம் திரும்பியது. මෙහෙම පැයක් අපේ ලංකාවට එයිද? இப்படிப்பட்ட ஒரு மணி நேரம் நம்முடைய இலங்கைக்கு வருமா? ජීසස් අපි මේක ඉල්ලා සිටිනවා. මෙහෙම පැයක් ලංකාවට එවන්න. ஆண்டவரே, நாங்கள் இதை வேண்டிக் கொள்கிறோம். රජ්ජුරුවෝයි සෙනගයි ඔක්කොම හැරෙන පැයක් ස්වාමී. ராஜாக்களும் மக்களும் ஒன்றுபட்டு மனம் திரும்புகிற ஒரு நேரம். අපි කියවන දේව වචනය එහෙම්මම අපි විශ්වාස කරනවා ස්වාමී. நாம் வாசிக்கிற வார்த்தை அப்படியே ஆகிற காலம் இது. නිනවේ හැරුණා වගේ ලංකාවටත් හැරෙන්න පුළුවන් ස්වාමී. நினிவே மனம் திரும்பினது போல இலங்கை மனம் திரும்பக்கூடிய ஒரு காலம். ඒ කාලේ ඔවුන් හැදෙන්නේ නැති නැහැදිච්ච ජාතියක් වගේ හිටියේ ස්වාමී. அந்நாட்களிலே அவர்கள் அங்கு திருத்த முடியாத ஒரு ஜனங்களாகவே இருந்தார்கள். නමුත් ඔබ වහන්සේගේ වචනය නිසා ඔවුන් හැරුණා ස්වාමී. ஆனாலும் உங்களுடைய வார்த்தை நிமித்தம் அவர்கள் மனம் திரும்பினார்கள். ඉතින් අපි ඉල්ලා සිටිනා ස්වාමිනී අපි අකමැත්තෙන් නොව මුළු කැමැත්තෙන් ඔබ වහන්සේගේ වැඩේට යන්න. ஆண்டவரே, நாங்கள் முழு விருப்பத்தோடு ஆண்டவரே உம்முடைய வேலைக்கு நாங்கள் உடன்படுகிறோம். ඒ වගේම ඔබ වහන්සේගේ හදවත අනුව ඒ වැඩේට යන්න. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, உம்முடைய இருதயத்தின் விருப்பத்துக்கு ஏற்றவண்ணமாக நாம் அதற்கு உடன்படுகிறோம். ස්වාමීන් වහන්සේ කී දේ අදහස් කළ දේ වෙනවාම කියන ඇදහිල්ලෙන් ඔබගේ වැඩේට යන්න. கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறும் என்ற நோக்கத்தோடு அந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் அதற்கு உடன்படுகிறோம். වැඩකරුවෝ අපි ස්වාමිනී නමුත් වැඩේ ඔබ වහන්සේගේ. ஆண்டவரே, வேலைக்காரர்கள் நாங்கள் ஆண்டவரே, ஆனாலும் வேலை உம்முடையது. අස්වැන්න ඔබ වහන්සේගේ. ஆண்டவரே, அறுவடை உம்முடையது. ஆண்டவரே, අපිට පීඩ වෙන්න ස්වාමිනී. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்தல்லப்பா. ස්වාමිනී යෝනට ඔබ වහන්සේගේ හදවත නැතුව ඔබ වහන්සේගේ වැඩේ කරා ඒක එම අපිට වෙන්න දෙන්න එපා ස්වාමී. ஆண்டவரே, யோனா உம்முடைய இருதயம் இல்லாமல் தன்னுடைய வேலை செய்தார். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரக்கூடாது ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ඉතින් ඒ නිනවේ සෙනග මත විනිශ්චය වන්නේ නැහැ කිව්වම යෝනා නගරේ නැගෙනහිර පැත්තට ගිහිල්ලා බලන් හිටියා මොනවද වෙන්නේ කියලා. தேவன் நினிவேக்கு நியாயம் தீர்க்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது யோனா கிழக்கு பக்கமாய் திரும்பி அதற்கு ஏற்படுக போற நியாய தீர்ப்பு என்னவென்று அவன் பார்த்து கொண்டிருந்தான். සමහර විට ඔහු බලන් හිටියේ මේ මිනිස්සු ආයෙත් දුෂ්ට වෙලා දැනවන්සේගේ විනිශ්චය එනකන්ද දන්නේ නැහැ. யோனா சிலவரை நினைத்திருக்கலாம், அந்த ஜனங்கள் மறுபடியும் துன்மார்க்கமாய் நடந்தது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உட்படுவார்கள் என்று அவன் எதிர்பார்த்திருந்தானோ தெரியாது. ඉතින් යෝනා ආයෙත් නැගෙනහිර පැත්තට දිව්වා. නගරෙන් ඉස්සෙල්ලා ටාෂිෂයන් බටහිර පැත්තට දිව්වා. දෙවියන් වහන්සේ වෙතට නෙමෙයි එයා ගියේ සැරෙත්. முதலாவது தென்பகுதியாய் அவன் கடந்து சென்றான். அதன் பின்பதாக அவன் அங்கே கிழக்கு பக்கமாய் சென்றான். தேவனுடைய பக்கமாய் அல்ல அவன் கடந்து சென்றது. ඉතින් මේ වගේ සිද්ධි අපට වෙලා තියෙනවද? இப்படிப்பட்ட நிலைமைகள் எங்களுக்கும் உண்டாயிருக்கிறது. කොයි වගේ සිද්ධිද? எப்படிப்பட்ட நிலைமைகள்? දෙවියන් වහන්සේ කෙසේ හෝ උන්වහන්සේගේ වැඩය අපෙන් කරගත්ත අපි ඒකට එහෙම එකඟ වුණේ නැතුවට. நாம் எப்படிப்பட்ட வேலை என்றால் நாம் விரும்பாத பட்சத்திலும் தேவன் தம்முடைய வேலையை எங்களை கொண்டே நிறைவேற்றியிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு நடந்திருக்கிறதா? යෝනා ස්වාමීන් වහන්සේට ස්වාමිනී කියන අතරම එයා අරුළු බුරුළු කරා. யோனா தேவனை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிக்கொண்டே தேவனுக்கு விரோதமாகவும் செயல்பட்டான். ජීසස් ස්වාමීන් වහන්සේ අපිට උපකාර කරා. යෝනා තම මතය තම ගතිය ඉල්ලලාම හැසිරුණා. யோனா எப்பொழுதும் தன்னுடைய சுபாவத்திலே நிலை நின்று கொண்டே அவன் தேவனிடத்தில் கிட்டிச்சிருந்தான்.
ඉතින් මෙච්චර අකීකරු කමේ ආදර්ශ ගොඩක් මොකද දැන් වහන්සේ යෝනාගේ පොතේ තියෙන්නේ ජෝන ගැන. ஏன் யோனாவுடைய புத்தகத்தில் இவ்வளவு கீழ்ப்படியாத சுபாவத்தை குறித்து அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? මම හිතන්නේ අපිට පැහැදිලිව පේන්න අපිත් ජෝනාගේ වැඩ කරන වෙලාවල්. எனவே நாங்களும் யோனாவை போல செயல்படுகிறோம் என்பதை தெளிவாய் காண்பிக்கும்படியாகவே இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. දැන් වහන්සේ අර වැලක් වැව්වානේ සෙවණට. ஆண்டவர் ஒரு ஒரு செடியை வளர்த்தார் அவனுக்கு நிழல் உண்டாகும்படியாக. මේච්චර මහත් සෙනගගේ ගැලවීම ගැන ප්‍රීතියක් නැති මනුෂ්‍යයා අර රාත්‍රියේ ආපු වැල ගැන ප්‍රීති වුණා. இத்தனை பெரிய ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிற பொழுது அவருடைய ரட்சிப்பை குறித்து அவன் மகிழ்ச்சி அடையாமல் ஒரு ராத்திரியிலே அந்த முளைத்த அந்த ஆமணக்கு செடியை குறித்து அவன் மகிழ்ச்சி அடைகிறான். අපිත් අපේ පවුලයාත් අපි සවහටත් මේක කියලා දෙමු. මගේ පුංචි දේවල් වලින් සතුටු වුණොත් අපිට දැන් වහන්සේගේ ඉලක්ක මිස් වෙයි. සදාකාලික ඉලක්ක මිස් වෙයි. நாம் நமக்கும் நம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். நம்முடைய காரியங்களை குறித்து நாம் மகிழ்ச்சி அடையாவிட்டால் நாம் நம்முடைய இலக்கை இழந்து விடுவோம். இதை நாம் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். අපි ඉන්නේ අපේ ළමයින්ට වස්තුවේ රැවටිලි කාරකම බොහොම කිති කැවෙන කාලෙක. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது உலக லௌகீக உலக ஆசைகள் நம்முடைய பிள்ளைகளை நெருக்கிற ஒரு நெருக்கடியான நாட்களே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ලෝකයේ පරිහානියට යන අතර ලෝකයේ ආත්මය ගොඩක් උත්සාහ ගන්නවා උස්සලා තියන්න, බබලවලා දිලිසවලා රැවටිල්ලෙන් හරව ගන්න. உலக லௌகீகமானது பலம் பொருந்தியதாக அங்கே பிள்ளைகளை தன்வசப்படுத்தி தங்களிடத்திலே அவர்களை தாளாட்டி அவர்களை அங்கே மிகவும் செழிப்பான அழகையும் சௌந்தரியத்தையும் காண்பிக்கிறதுக்கு இந்த லௌகீகம் அங்கே ஆயத்தமாயிருக்கிறது. මෙච්චර අමාරු වෙච්ච ලෝකයක් ගැන ඒගොල්ලෝ ලස්සන කතන්දර කියනවනේ මේ විද්‍යාත්මක. இவ்வளவு மோசமான இந்த உலகத்திலே விஞ்ஞானிகள் அழகழகான அங்கே மாயமான கதைகளை சொல்லி வருகிறார்கள். අපි ලස්සන කතන්දර වලින් ප්‍රීති වෙන අය නොවි දැන් වහන්සේගේ සදාකාලික ප්‍රීතියට ඇතුල් වෙන්න මාගේ විශ්වාසමන්ත දාසය ඒ හඬෙන් ජීවත් වෙන්න. எனவே அங்கே பிரயோஜனமற்ற வார்த்தைகளை விட்டுவிட்டு அழகான வார்த்தைகளை விட்டுவிட்டு தேவனுடைய சத்தத்தினாலே நாம் நம்முடைய ஊழியர்களும் நாங்களும் அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதே உண்மையான நிலை. ස්වාමීන් වහන්සේ අපේ ළමයි ගැනත් අපිට පීඩ වෙන්න වහන්සේගේ සදාකාලික ප්‍රීතිය අපේ මූලික ඉලක්කය බව අපේ ළමයින්ට පේන්න ස්වාමී. நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே மகிழ்ச்சி அடையும்படி அவர்களுடைய இலக்கை அவர்கள் காணும்படியாக நாங்களும் அதை உணரும்படியா எங்களுக்கு ஆண்டவரை கற்றுத் தருவீராக. ස්වාමීන් අපේ ඉරිද රැස්වීම අපි තාම හොඳින් පුළුවන් තරම් හොඳින් කරන අතර ඊට වඩා ජීවිතයක් ක්‍රිස්තුස් වහන්සේ එක්ක තිබෙන බව පෙනෙන්න ස්වාමී. ஆண்டவரே ஞாயிறு ஆராதனையை ஆண்டவரே நாங்கள் மிகவும் சிறப்பாக நடத்துவதோடு கூட அதற்கு அப்பால கிறிஸ்துவோடு கூட நமக்கு ஒரு நெருங்கிய வாழ்வு இருக்கு என்பதை எங்களுக்கு ஆண்டவரை காண்பித்தரணும். එතකොට ජෝනට සැනසෙන්න දැන් වහන්සේ පැලෑටියක් වැව්වා. எனவே யோனா ஆறுதல் அடையும்படியாக அவனுக்கு ஒரு செடியை அங்கே உண்டாக்கி கொடுத்தார். ඒක ගමනක් යන පිණිස පාඩමක් ඉගෙන ගන්න පිණිස. ஒரு பிரயாணம் செல்லும்படியாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ඊට පස්සේ පැලෑටිය කන්න උදේ පාන්දරින්ම පණුවෙක් කිව්වා. எனவே அந்த செடியை அரிக்கும்படியாக ஒரு புழுவை ஆண்டவர் அனுமதித்தார். ඉතින් අපිට ආශිර්වාදකුත් තිබෙනවා. ඒකේ සහනෙන් අපි ඉන්න හිතුවොත් එහෙම පණුවෙකුත් එනවා. நாம் ஆசீர்வாதத்தோடு இருக்கிற அதே வேளையிலே அதை அரித்து கொண்டு போற ஒரு பூச்சியும் இருக்கு என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். පණුවා කියන්නේ අමාරුකමක්. அந்த பூச்சி என்று சொல்றது மிக கஷ்டமான நிலைமை, විරුද්ධතාවයක්. இது எதிரான நிலை. පටන් ගත්ත එකක් අවිහිර වීමක්. அங்கே ஆரம்பித்ததுக்கு அங்கே தடை உண்டாகிற நிலை. එතකොට අපි කාට කතා කරලා අහන්න ඕන මේ දැන් වහන්සේගේ පණුවෙක්ද දන්නේ නැහැ.
நாம் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும், இது அது ஆண்டவர் அனுப்பின ஒரு பூச்சி தானான்று. ඉතින් ජෝනා කිව්වා මට මැරෙන්න තරම් කේන්ති කියලා. யோனா சொன்னால், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கல சாகிறது நலமாயிருக்கும், அவ்வளவு எனக்கு கோபம் என்று சொன்னார். අපි මැරෙනවා තමයි ක්‍රිස්තුස් වහන්සේගේ පූජාවෙන්. நாங்கள் மறிக்க வேண்டும் கிறிஸ்துவனுடைய பலியின் நிமித்தம். අපේ කේන්තියෙන් නෙමෙයි. நாம் எங்களுடைய சுய விருப்பத்தின்படியாக அல்ல. උන්වහන්සේගේ ලේ මත ගිනි දැල්ල ආවා. ஆண்டவருடைய இரத்தத்தின் மீது அக்கினி ஜுவாலை கடந்து வந்தது. ඒ ලේ ගිනි දැල්ලක් ඉල්ලා සිටියා. அந்த இரத்தமானது அக்கினி ஜுவாலையை கேட்டு பெற்றுக்கொண்டது. මා තුළ පූජාව සිද්ධ වෙනකොට තේජස්සේ කුමරා මල විසුම්පත් කුරුසිය මා තුළ හැදෙනකොට ඇඳෙනකොට ස්වර්ගයේ ගිනි දැල්ලක් එනවා. எனக்குள்ளே நான் பலி செலுத்தப்பட்டு எனக்குள்ளே சிலுவையின் அங்கே இரத்தம் சிந்துதல் அந்த பாடு வரையப்படுகிற பொழுது பரலோகத்திலிருந்து அக்கினி ஜுவாலை அதை பற்றி கொள்கிறது. මගේ දිව්‍ය ආශාව මත ස්වාමීන් වහන්සේගේ ගිනි දැල්ල එනවා. என்னுடைய தெய்வீக ஆசையின் மீது வாஞ்சையின் மீது தேவனுடைய அக்கினி ஜுவாலை கடந்து வருகிறது. කරුණාසනය මත රැඳෙන ඒ ගිනි දැල්ල අවශ්‍ය වූ විට සතුරාව පරාජය කරන්න නිකුත් වෙනවා. கிருபாசனத்தின் மேல் பற்றி எரிகிற அக்கினியானது தேவை ஏற்படின் சத்துருவை கூட கொண்டு எரித்து போடுவதற்கு வல்லமுள்ளதாயிருக்கிறது. මහා ගිනි ටැඹක් වෙලා පාරාවබයි දැන්වහන්සේගේ සෙනග අතරට ගිහිල්ලා පාරාවට කට කළුවරයි දැන්වහන්සේගේ සෙනගට ආලෝකය යාව ඒක තමයි නික්ම යන්නේ. அது மாத்திரமல்ல, அந்த அக்கினி ஜுவாலையானது பார்வோனிடத்துல கடந்து சென்று பார்வோனுக்கு பயங்கரத்தையும் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணினது. அதுதான் அங்கே யாத்திராகவும், அதுதான் பிரயாணம். හල්ලෙලූයා. ஆமென். ගින්දර වැටෙන්නේ පූජාව මතයි. பலி எங்கே அக்கினி எங்கே விழும் என்றால் பலியின் மீதுதான். අපි යෝන වගේ වෙන්න කැමති නෑ. நாங்கள் யோனாவை போல ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ඔහු නමස්කාර කරනවා, නිරාහාරව යාඥා කරනවා, ප්‍රශංසා කරනවා, දැන්වහන්සේගේ ගුණ ගායනා කරනවා, ඊළඟට ගිහිල්ලා දැන්වහන්සේ කරඬු වෙනවා, අකීකරු වෙනවා. அவன் தேவனுக்காக காரியங்களை செய்கிறான், கீழ்ப்படுகிறான், கர்த்தருடைய காரியங்களை செய்கிற அதே நேரத்திலே மறுபக்கமாக போய் ஆண்டவருக்கு எதிராகவும் செயல்படுகிறான். මෙහෙම කරන්න අපි බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. இப்படி செயல்பட நாங்கள் எதிர்பார்ப்பதல்ல. ඉතින් යෝනා හරිම මූඩි මිනිස්සෙක් නේද? ඔහු උනන්දුවෙන් යාඥා කරා මාළුවගේ බඩේදී. யோனா மிகவும் பாரத்தோடு அங்கே தாகத்தோடு மீனின் வயிற்றிலிருந்து ஜெபித்தான். මහත් ප්‍රශංසා කරා. பெரிய ஒரு துதி ஆராதனை நடத்தினான். ඊළඟට එයා ගිහිල්ලා බොහොම අතෘප්තියෙන් කේන්තියෙන් කතා කරා. அதுக்கு பிறகு போய் அங்கே கோபத்தோடு கூட பேசுகிறான். එයා හිතන විදිහට දැන්වහන්සේ ක්‍රියා කරන්න ඕන කියලා එයා හිතුවා. யோனா நினைத்தான் தான் நினைக்கிறது போலதான் தேவன் செயல்பட வேண்டும் என்று. දැන්වහන්සේ අපිට උපකාර කරනසේක්වා. தேவன் நமக்கு உதவி செய்தல்வாராக. අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே. Pastor John Ernest ஜெபிக்கும். யோனேனஸ் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. அன்பின் நல்ல ஆண்டவரையும் நன்றிகளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே வார்த்தையோட எங்களோட பேசினபடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக நாங்கள் ஒருவரும் ஊழிய பாதையிலே ஆண்டவரே சுயமாய் அந்த தீர்மானங்கள் எடுக்காதபடி பரிசுத்த ஆவியானவரே நான் பார்த்து ஆண்டவரே அந்த யோனாவுடைய சரித்திரத்தின் படிக்கத்தாவே உம்முடைய ஆலோசனையும் உம்முடைய திட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் மயப்பட ஆண்டவர் இந்த ஊழிய பாதையில் நாங்கள் உண்மையோடு ஓட தெய்வம் விஷயம் படித்து வைக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒருவருடைய வாழ்க்கையில் உள்ள ஸ்ரீயம் இயேசுவின் நாமத்தினாலே சாம்பலாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோட கூட இருந்து இந்த ஊழிய எல்லையில விஸ்தாரமாக்கி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். விசேஷமா நான் பார்த்த வார்த்தையின் படிக்கத்தாவே ஆண்டவரே சுயம்
வேண்டாம். ஆண்டவர் நீர் என்ன சொல்கிறீரோ அதனால் கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய ஊழியத்தை கட்ட, உடைய குடும்பத்தை கட்ட எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அருமையான வார்த்தைக்கு அவங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறேன். வார்த்தையை கொடுத்த அருமையான தகப்பனாரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இன்னும் உடைய கிருபை அவரை தாங்கட்டும், ஒரு குடும்பத்தை தாங்கட்டும். ஆண்டவரே உடைய கிருபையினாலே விசேஷமாக ஜீவனில் ஒவ்வொரு தேவதாசர்களையும் உடைய கிருபை தாங்கி வழி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்ய வழி நடத்தும். நீங்களே பெருகடிய சிறுகாண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபங்கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். निशांता यति आज्ञा करना දයාබර දෙවි පියාණන් අපි වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. ඔබගේ අනේක කරුණාව ගැන ස්වාමීන් අද දවසේ මේ යෝනාගේ පණිවිඩය ගැන ස්තුති කරනවා. අනේ ස්වාමීන් අපි ඉගෙන ගත්තා ලෙස ස්වාමීන් අපිට යෝනා වගේ වෙන්න ඉඩ දෙන්න එපා. ස්වාමීන් ඔබගේ හදවත අපිට තේරුම් ගන්න පිට වෙන්න. ඔබගේ සැලැස්ම අපිට තේරුම් ගන්න පිට වෙන්න. එක වෙලාවකදී ඔබ වහන්සේට নমස්කාර කරලා ගීතිකා කරලා වැඩ කරලා ඊළඟට ඔබ සමග අනේ ස්වාමීන් ආරවුල ඇති කර ගන්නා වූ මනසක් අපිට එපා. අපි ඔබට කීකරුව ඔබගේ හඬට කීකරුව වැඩ කරන ඔබට ආදරය කරන ඔබට ප්‍රේම කරන මනුෂ්‍යයන් කරන්න ස්වාමිනී වහන්සේ අපිව අනේ ස්වාමිනී තෝරාගත්තා වූ අල්ලාගත්තා වූ දිව්‍ය කැඳවීමට නතු වුණා වූ සෙනඟක් කරන්න ස්වාමීන් වහන්සේ ඔබට ස්තුති කරනවා මේ පණිවිඩය ගැන ස්වාමිනී වහන්සේට අනේ ස්වාමීනී ගෞරවය මහිමය දෙනවා ස්වාමීන් වහන්සේ දැන් මේ රාත්‍රියේ විශේෂයෙන්ම ස්වාමිනී ඔබගේ දාසයා බ්‍රදර් ලලිත් පාර කරනවා බ්‍රදර් ආශිර්වාද කරන්න ඔබගේ කරුණාවෙන් මට කරගන්න ස්වාමින් වහන්සේ දිව්‍ය සුවය රැකවරණය උපකාරය දෙන්න ස්වාමීන් වහන්සේ ස්වාමිනී බ්‍රදර් සිස්ටර්ත් ඔබගේ ලේයට තබා ගන්න බ්‍රදර් සිස්ටර්ත් ආශිර්වාද කරන්න දිව්‍ය සුවය තබන්න ස්වාමීන් වහන්සේ බොහෝ සේවයන් ගැන ස්වාමීන් වහන්සේ උන් යෙදෙන විට උන්ට අවශ්‍ය අනුග්‍රහය දෙන්න ඒ වගේම උන්ට පාරේ හමු වෙන එක් මනුෂ්‍යයා අනේ ස්වාමීන් ක්‍රිස්තුස් වහන්සේට දිනා ගන්න කරුණාව දෙන්න ස්වාමීන් වහන්සේ ඔබට ස්තුති කරනවා අපේ මුළු අපොස්තලික කණ්ඩායම අපි බාර වෙනවා සියලු දෙනාට ආශිර්වාද කරන්න ඔවුන්ගේ භාර්යාවන් දරුවන්ට ඔවුන්ගේ සේවයට ආශිර්වාද කරන්න වගේම සියලු දෙනාම ස්වාමීන් වහන්සේ කඳුරු කාලය සඳහා 11 වෙනිදා කඳුරු භූමියට රැගෙන එන්න ස්වාමිනී මේ කඳුරු කාලය අපිට මහත් යහපත් ආශිර්වාදලත් කාලයක් වෙන ඒ කණ්ඩායමට අනේ ස්වාමිනී ස්වාමීන් වහන්සේ ඒ පරම්පරාවට උපස්ථාන වෙන්නා වූ කාලයක් කරන්න කියලා අපි බාර කරනවා. දේව පියාණන් වහන්සේට සියලු දේ ගැන ස්තුති කරනවා. වහන්සේගේ දරුවන්ට දාසයන්ට ආශ්චර්යමත් ලෙස සපයන්න, ඒ වගේම සියලුම දෙනා සුරක්ෂිතව තබන්න, දිව්‍ය සුවයෙන් තබන්න බාර කරනවා. ඒ රාත්‍රී ස්වාමිනී වහන්සේට මේ සෑම දෙයක් බාර කරමින් අපි බාර වෙනවා ස්වාමීන් වහන්සේ. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ උතුම් නාමය නිසා. जाति से आज्ञा करना God bless. Happy last year में camp पे करने दे. God bless you. God bless. God bless you. God Bye. bless. God Bye. bless. Bye. 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 God bless, brother. Yes, God bless. God bless. God bless you, Pastor. Good night. Good night. Tata. God bless. God bless.